changed. அதாவது உலக அளவுல இஸ்ரேல் காசா போராக இருந்தாங்கன்னா, இஸ்ரேல் ஈரான் போராக இருந்தாங்கன்னா, மனித நீயத்துக்கு எதிராகவும் ஜனநாயகத்துக்கு எதிராகவும் நடைபெறுகின்ற போர்களை கூட தட்டி கேட்கின்ற ஆற்றல் நம்முடைய மாண்புக்கு முதல்வருக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேரணி தொடங்கினாரு. 5 கிலோமீட்டர் அந்த பேரணி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடி போர் நின்றுச்சு. ஸோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த அந்த பட்டியலில் இதுவும் அவருக்கு என்னதான் சிறப்பு தான். அப்போ போர் நின்றதற்கு காரணம் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஸ்டாம்பு குத்துனார் பார்த்தீங்களா சார். இந்த ஸ்டாம்பு குத்துறதுலாம் ஓகே, பட் இது கொஞ்சம் ஓவரா இல்லையா? யாரோ ஒருவர் சொன்னார், கலைஞரை விட இவர் மிகவும் ஆபத்தானவர் என்று நம்முடைய கொள்கை பகைவர்கள் சொன்னார்கள். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு பிரச்சனையோட பயங்கரமா இருக்கும். மழை கொட்டுது, இதுக்கெல்லாம் நம்ம அச்சப்படக்கூடாது. நம்ம மேல இருந்து பொழிஞ்ச குண்டு மலைக்கே அஞ்சாம நின்னவங்க இந்த குளிர் மலைக்கு. ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் அநியாயமா சுட்டு போட்டான். ஒரு படுகொலை, ஒரு சின்ன வருத்தம், கண்டனம் வேணாம், ஒரு வருத்தம் பதிவு செய்யுது. எப்படி இருக்கு? ஏன்டா சுட்டானா? என் காடுங்கிறான், என் காட்டுக்குள்ள தமிழன் எப்படா வராமங்கிறான். அப்படித்தானடா என் நாடு இருக்க மக்கள் எப்படா வராமன்னு நாங்க கேட்போம். ஆந்திரக்காரனுக்கு அவனுக்கென்று ஒரு காடு இருக்கும் போது 50,000 ஆண்டுகளுக்கு மொத்த தமிழ் தேசத்திற்கு அவனுக்கு ஒரு நாடு. வரலாற்றிலே பார்த்தா நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த மானத்தை ஒருத்தனை நீ இன்னைக்கு தான் கண்டிக்கிற. வரலாற்றுல செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும், சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. 5 அடிமணிவதும் தமிழர் பரம்பரைக்கு கிடையாது. அப்படிப்பட்ட தலைவனின் மகன் இந்த நிலத்துல நிக்கிற எந்த கொம்பரும் என்னை எதிர்த்து வீழ்த்திட்டான். இங்க காலம் எல்லாம் ஓட்டு காசு வாங்கிறான வாங்க. யார் வாங்குவா? என் அத்தால போய் வாங்குவா, என் தாத்தா பாட்டி வாங்க, என் மாமச்சனை வாங்குவான். ஆனா என் தம்பி தங்க வாங்க மாட்டான். நான் தான் சொல்றேன், ஆமா சொல்றேன். நான் முதலமைச்சர் ஆனால் என் மீனவ சொந்தங்களை காப்பாற்ற நெய்தல் படை என்று ஸ்பெஷல் போர்ஸ் ஒரு வழக்கு போடுறாரு. இந்திய ராணுவத்தை அவமதிச்சிட்டானா? என்ன செய்து ஒரு ராணுவம்?